நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் டி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 497வது வீடியோ. ஸ்ரீமாத்திரை நமக. இன்னைக்கு நம்ம காத்தாலே பார்த்து வச்சுட்டேன். அந்த சப்ஜெக்டை நேரமேன்மையாக காத்தால் பண்ண முடியல, ஆனால் சாயந்தரம் பண்ணுறாங்க. அதான் பரம கல்யாணி, பரம மங்களத்திலேயே அருளக்கூடிய தெய்வம் எங்கே இருக்கான்னா சிவசைலம்ன்ற ஊர், ஆழ்வார்குச்சியில் ஒரு 3 கிலோமீட்டரில் சிவசைலை பற்றி பரம கல்யாணி ஒரு கோவில் இருக்குது. கடனாநீதி கரையோரம் அமைஞ்சுள்ளது. புதிய மலை அடிவாரத்தில் இருக்குது. அவ்வளோ ரம்மியமான இடம். ஒரு சின்ன பிரிட்ஜ், இந்த கடனாதி இப்போது ஒரு இது இருக்குது, ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜை தாண்டி அந்த சைடு போன உடனே கோவில் வந்துடும். ரொம்ப அழகாக சுத்த நந்தவனங்கள்லாம் இருக்குது. ரொம்ப அழகான இடம். என்ன விசேஷம்னா சிவன், அதாவது ஈஸ்வரன் வந்து சிவசைலை பற்றி, சைலம்னாலே மலை, ஈஸ்வரனே மலை வடிவாக இருக்குது. இமயமலை ஒன்று, புதிய மலை ஒன்று. ஸோ அவரே மலையாக இருக்காருங்க. சிவசைலம், சிவசைலை பற்றி, அதுக்கு உண்டான பதி அவர் தான். அம்பாள் பேர் பரம கல்யாணி, பரம மங்களத்தையும் கொடுக்கக்கூடியவள் பேர். அந்த ஊர் வட்டாரத்துலாம் வந்து எல்லாமே பிராமணா எல்லா குடும்பத்திலுமே கல்யாணின்ற பேர் காமனாக இருக்கும். பரம கல்யாணி சில பேர் வச்சுக்கிறார். இந்த மாதிரி இது எப்படி வந்தது அப்படின்னா, ஸ்ரீவத்ச கோத்திரே பிரதான சீலே தாமிரபரணி நதிதீரே சிவசைல க்ஷேத்திரே கல்யாணி பரம கல்யாணின்னு சொல்லி ரிஷி வாக்கியம் அப்படி போகிறது. ஸ்ரீவத்ச கோத்திரத்தை பிறந்தவ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவள் என்ன வகுப்பினர், அதாவது இந்த சென்ஸ் ஐயங்கார் மாத்வா யார் இருந்தாலும் சரி, அவளுக்கு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்னா இந்த கோவில் தான் வரணும்னு சொல்லியிருக்கு. இங்கே போய் ஒரு இரவு தங்கி அபிஷேக ஆராதனைலாம் முன்னாடி போய் அது முதல் நாள் போனால் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஆஃபீஸில் சொல்லி அபிஷேக ஆராதனைக்கு பணம்லாம் கட்டி ஏற்பாடு பண்ணிட்டு வந்து அவளுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு சொல்லியிருக்கு. இவன் வந்து நான் கூட நினச்சிப்பேன், அத்திரி அனுஷியா, அந்த அத்திரியோடைய பிள்ளை தான் வந்து துர்வாச மகரிஷி, தத்தாத்திரேயர், சந்திரன், 3 பேர். பிரம்மகீர்த்தி முகுந்தன் சொல்லிட்டு அரியத்தோட ஸ்தலபுராணம் சொல்கிறது. ஆனால் அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எந்த சிவபுராணத்துலேயும் எதுலேயுமே இல்லை. நான் எல்லா புராணத்தையும் 18 புராணத்தையும் பார்த்துட்டேன், எங்கேயுமே காணுது. ஒரு ஸ்தலபுராணம் இப்படி சொல்கிறது அரியத்துறையில். ஸோ 3 பசங்க தான் அத்தாரிட்டேட்டிவாக மகாசிவபுராணம் மிச்சம் எல்லா புராணத்தையும் அப்படி தான் சொல்லிருக்கு. அப்போ வந்து அத்திரி அனுஷியாக வேண்டிக்கிறார். அவள் தபஸ்வி 2 பேரும். நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியா வந்து இங்கே வந்து புதிய மலையில் பண்ணிட்டுருக்கா, தபஸ் பண்ணிட்டுருக்கா. அவள் என்ன பண்ணுறான்னா, பொள்ளையெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு பெண்ணே இல்லை, பொன் குழந்தையே இந்த ஆற்றுல இல்லைன்னு சொல்கிறாள். சரின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். அப்போ வந்து பரமேஸ்வரன் அருள் புரியார். பார்வதி தேவி அவனுக்கு பொண்ணா பிறப்பா, கவலைப்படாதுன்னு இருக்கார். ஒரு சமயம் இதுலேருந்து இந்த சிவசைலை பற்றியிலேருந்து இந்த வடக்குனக்கு 3 கல் தொலைவுன்னு போட்டிருக்கான். அந்த சைடு போனால் கீழாம்பூர்னு ஒரு இடம் வருது. இந்த கீழாம்பூரில் ஒரு கேணினா கிணறு. அந்த காலத்தில் எப்படி இந்த இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பா. அப்போ அத்திரி அரிசியா வந்து அந்த வழியாக இருக்கும்போது குழந்தை அருள்கள் கேட்குறது. ஒரு பெரிய தாமரப்பூ மேலே ஒரு குழந்தை இருக்குது. அப்போ வந்து சிவனோட பிரசாதம் சொல்லி அதை எடுத்து வளர்க்குறா. அதுக்கு வந்து இந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அவளுக்கு கல்யாணி பேர் வைக்கிறா. இதில் வசந்தி மாம்பியெல்லாம் கூட கமாஷ முடியலில் பாடும்போது சிவபஜனை சொல்லும்போது அத்திரி சுதான்னு சொல்லுவார். யார் அத்திரி சுதா, யார் அத்திரி சுதா? கடைசியில் பார்த்தா இப்போ தான் பரம கல்யாணி தான் அத்திரி சுதான்னு சொல்லப்படுறது. சிவ மணப்பருவம் ஏறார், கேதார கௌரீஸ்வரர் சொல்லித்தரார். யார்? அத்திரி மகரிஷி பொண்ணுக்கு சொல்லித்தரார். இந்த மாதிரிலாம் நீ பண்ணணும்மா, இப்போ தான் உங்களுக்கு நல்ல கணவன் பரமேஸ்வரனே வருவான்ற. இவ்வளோ மாதிரி விரதம்லாம் இருக்கா. பிச்சிப்பூ வச்சு எப்படி பூஜை பண்ணுறது சொல்லித்தரா அனுசூயா. அதே மாதிரி அரிசி மாலை நெய் கலந்து ஒரு இது வெள்ளமாட்டம் பொடியை சேர்த்து எறும்பு புத்துக்கெல்லாம் போடுறா. இந்த மாதிரிலாம் நிறைய வேலைகள் பண்ணுறா சின்ன வயசில் இருக்கும்போது. ஸோ ஒரு நாள் தபஸில் இருக்கும்போது தியானத்தில் இருக்க கல்யாணின்னு கூப்பிட்றாரு. பார்த்தா பரமேஸ்வரன் நிற்கிறார். என்ன பண்ணி அவருக்கு அப்படியே மெய் செலுத்து போயிடுறது. சரி சொல்லிட்டு நான் உன்னோட தபஸுக்கு வச்சு நான் உன்னை ஏற்றுக்க வந்தேன்னு சொல்கிறார். இப்போ அத்திரி அனுசியெல்லாம் வந்து அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி கூப்பிட்றா, குடியில் கூப்பிட்றா, வரார். அங்கே இருக்க முன்னிலையில் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரார். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து சிவசைல அந்த கோவிலை ஒட்டி தான் நடந்திருக்கு. அங்கே தான் அத்திரியோட ஆசிரமெல்லாம் இருந்திருக்கு ஆதி காலத்தில்.
இந்த சிவசைலபதிக்கு என்னென்னா குடுமி இருக்குது பின்பக்கத்தில் வந்து பார்த்தா எந்த கருவறையில் வந்து பின்னாடி ஓட்டம் இருக்காது. அந்த ஊரில் ஓட்டம் இருக்கும். அந்த துவாரம் வழியாக பார்க்கலாம், அவரோட குடுமையே பார்க்கலாம். நம்ம இந்த இந்த ருத்ரபாகம் இருக்கு இல்லையா, அது பின்னாடி குடுமி தெரியும். அதே பரமகல்யாணி வந்து என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம், படங்கள்லாம் எடுத்திருக்கேன், காமிக்கிறேன். பரமகல்யாணி வந்து பாண்டிய நாட்டில் எல்லாம் பார்த்தா 2 கை ஆதரங்க அம்பாள். மீனாட்சி, அது கோவில்பட்டி செண்பகவல்லி, அப்புறம் காந்திமதி, எல்லாம் 2 கை அம்பாள் தான். எல்லா சிவன் கோயிலையுமே பரமகல்யாணி மட்டும்தான் 4 கையோடு இருப்போம். ஒரு கையில் நிலோத்பலம், ஒரு கையில் தாமரை, மேல் 2 கையில், ஒரு கையில் வராபியம், கருங்கல் விக்கிரகம் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி தான் உற்சவ மூர்த்தியும் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்க போகிறோம். அங்கே இருக்க நந்தி, பியூட்டிஃபுல் நந்தி, அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்கான் சிற்பி. அதை எழுந்து எழுந்து பறக்க ஆரம்பிச்சுதான். அப்போ குழியை தூக்கி போட்ட உடனே சின்ன ஒரு ஒரு குத்து ஏற்பட்டு அது அப்படியே உட்காந்து சொல்லுவார். மாமனார் சொல்லுவார், டிஆர் குளத்தை ஏறிண்டு அது ரிட்டையர்ட் ஆகுதார். இந்த நந்தி தான் அது, இந்த சிவசைல கோவிலில் இருக்கிற இந்த நந்தி. அவ்வளோ வேலைப்பாடோடு இருக்கும். நந்தி கிழமைன்னு சொல்லி சந்தனத்தில் அழகாக அப்படியே கம்ப்ளீட்டாக சந்தனத்தில் முழுக்குவாத வருஷத்தில் ஒரு நாள் சிம்சன் குரூப் கராவா பண்ணுறா. அவளுக்கு ஒரு நாள் மண்டபப்படி, மாமனார் ஒரு நாள் மண்டபப்படி இருக்குது. இந்த பரமகல்யாணியுடைய அந்த ஆலய தோற்றம் முன்பகம். இப்போ அத்திரி அனுஷியாவை நிற்கிற பரமகல்யாணி, அவளை நிற்கிறா. அப்புறம் சிகப்பு கலர் புடவையில். அவள் ரூபங்களாக இந்த பரமகல்யாணியினுடைய சன்னதியினுடைய அந்த முன் மண்டப அழகு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப இந்த அத்தங்குடி டைல்ஸ் எல்லாம் போட்டிருப்பா கீழே, நல்லாயிருக்கும். இந்த துவஜஸ்தம்பம், பெரிய கோவில். இது அலங்காரம் இல்லாத நந்தி பாருங்கள், எவ்வளோ வேலைப்பாடோடு இருக்கும் அந்த நந்தி. பிரம்மாண்டமான நந்தி இது. சில ஊரில் மூக்கணாங்கயிறு இருக்குது, சில ஊரில் இல்லை. இந்த ஊரில் மூக்கணாங்கயிரோட தான் இருக்குது. இந்த பரமகல்யாணிக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த கீழாம்பூருக்கு போகிறதா இல்லையா, அந்த அவள் ஊரில் மறுவீடு அழைப்புன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன பிறகு அவள் ஊருக்கு பொண்ணு அழைச்சிட்டு போகிறா. கீழாம்பூரில் சைவ வைஷ்ணவ பேதம் இல்லாமல் என்ன செய்கிறான்னா, 2 தெற்கு பகுதியில் வடக்கு பகுதியில் 2 பெருமாள் கோவில் இருக்குது. அவள்லாம் சேர்ந்து மகாவிஷ்ணு அம்பாளோட கூடப்பட்ட சகோதரனால பெருமாள் கோவிலை வச்சு அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்குவாங்க. அவள் என்ன பண்ணியிருக்காருன்னா, வருஷம் அம்பாளுக்கு சீசக்தி எல்லாம் பண்ணியிருப்பாள். 2 நாள் நடக்குவாங்க. 3 நாள் காத்தால் பட்டு புடவை, சீரி வரிசை இதெல்லாம் பண்ணி பலவிதமான பழங்கள், பூமாலைகள் இதெல்லாம் வச்சு வெளியே அனுப்புவாள். அது மாதிரி பண்ணும்போது இந்த கீழாம்பூர்கார தங்கத்திலேயே அம்பாளுக்கு பரமகல்யாணிக்கு வாட்ச் பண்ணி போட்டிருக்கா பாருங்க, தங்க வாட்ச் இது. அதாவது அம்பாளை எப்படி கொண்டாடணும்னு இருக்கு, அந்த மாதிரி கொண்டாடி இருக்காவா. இது அம்பாளுடைய அந்த மூலஸ்தான விக்கிரகத்தை தோற்றம். இது முழு உருவம் பார்க்க போகிறோம். இது உற்சவ விக்கிரகத்துடைய அம்பாள் பச்சைப்பட்டில் இருக்கா. ஒரு கையில் நீலோத்பலம், ஒரு கையில் தாமரப்பூ, இப்படி தான் இருப்போம் அம்பாள் உற்சவ விக்கிரகம். நார்மலாக சோமாஸ்கந்தரோட இருக்கிற அம்பாள் வந்து மனோன் பண்ணி 2 கையாக தான் இருக்கும். எல்லா சிவன் கோவிலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் 4 கையோடு இருப்போம். மூலஸ்தான மேனி எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும் இந்த விக்கிரகம். இதுதான் ஆழ்வார்குறிச்சிக்கெல்லாம் வந்து 10 நாள் இருந்துட்டு போகும். அதே அம்பாளுக்கு வேற அலங்காரம். பார்த்து ரசிச்சு அந்த குருக்களும் சரி அவ்வளோ பார்த்து செய்கிறார். குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துல இருந்த மாதிரி மஞ்சப்பட்டு கட்டிட்டு இருக்கா பாருங்க. இந்த மூஞ்சியில் எப்படி இருக்கு பொலிவு. இது மூலஸ்தான அம்பிகை. நல்லா 6 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும் அம்பாள். பாண்டிய நாட்டிலேயே வித்தியாசமான தோற்றம் உள்ள அம்பிகை ஒருத்தி தான் இது சிவசைலபதி. சிவசைலநாதர்ன்ற சிவசைலபதி இவர் தான்.
சிம்சன் குரூப்காரர் இந்த கோகுலுக்கு நிறைய செஞ்சுருக்கார். திரு ஏ சிவசீலம், அவர் தம்பி கிருஷ்ணமூர்த்தி, ஏ கிருஷ்ணமூர்த்தி இவெல்லாம் பண்ணியிருக்கார். இது வந்து பாருங்கள், இது சோமாஸ்கந்தர். இது சோமாஸ்கந்தர் விக்கிரகம். அது பாருங்கள், 2 கை அம்பாள் தான் மிச்சம் எல்லா சிவன் கோவிலும் இருக்கும். இங்கே மட்டும் 4 கை அம்பாள் நிற்கிறது பாருங்கள் பக்கத்தில். ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ கமிட்டட் சப்ஜெக்டு. இப்போ வந்து உமாதேவியார் மலர் மீது குழந்தையாக தோன்றியதாக கூறப்படும் கேணி சிவசைலத்திற்கு கிழக்கில் 5 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. அந்த கேணியை சுற்றி அமைந்த இந்நாளில் கீழாம்பூர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஊர் பேர் கீழாம்பூர். கீழாம்பூர் வடபகுதியிலும் தென்பகுதியிலும் 2 பெருமாள் கோவில்கள் உள்ளன. இவ்வூர் மக்கள் பரம கல்யாணி அம்பிகையை தம் சொந்த மகளாகவே இன்றும் போற்றி வருகின்றனர். இவ்வூரின் வடபகுதியில் உள்ள அம்பிகை தோன்றியதாக கூறப்படும் கிணறும் நன்று தூய்மையாக பராமரிக்கப்படுகிறது. சிவசைலம் மலையின் அடிவாரத்தில் ஆழ்வார்குறிச்சி அமைந்துள்ளது. அதன் மேற்கில் செவ்வந்தி அப்பர் கோவில் உள்ளது. அக்கோவிலில் வைத்துதான் பரம கல்யாணி சிவசைலநாத திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. பங்குனி, அதை இங்கே மாமனார் ஒரு ஆழ்வார்குறிச்சியில் செவ்வந்தி அப்பர்னு இருக்குது. அங்கே தான் வந்து 10 நாள் தங்கும் சுவாமி. அங்கே தேர்லாம் அங்கே தான் இருக்குது. திருவிழா நடைபெறுகிறது. பங்குனி மாதம் பெருந்திருவிழா தேரோட்டத்துடன் நடைபெறுகிறது. திருவிழா முடிந்ததும் நல்ல நாளை குறித்து கீழாம்பூர் மக்கள் தனது மருமகளான சிவசைலநாதரையும் தங்கள் மகளான பரமகல்யாணியையும் அம்மனையும் முறைப்படிகள் வந்து அழைக்கின்றனர். அவள் வந்து முறைப்படி அழைக்கிறார், எங்கள் ஊருக்கு வாங்குவா மறுவீடுக்காக. அப்படி குறித்து அழைக்கும் நாளில் பரமகல்யாணிய சிவசைலநாதரும் வேதம் நாதஸ்வரம் முழக்கத்தோடு ஊர்வலமாக கீழாம்பூரை அடைகின்றனர். ஊர் எல்லையில் ஜாது பாகுபாடின்றி அனைவரும் ஒன்று கூடி அவர்களை வரவேற்கின்றனர். பின்பு சாமி அம்மனும் ஊரில் தென்பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் அடைகின்றனர். அங்கு அபிஷேக ஆராதனை நடக்கின்றது. பிறகு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு ஊரின் வடபகுதியில் உள்ள பெருமாள் கோவிலில் அடைகின்றனர். அங்கே மீண்டும் அபிஷேக ஆராதனை நடக்கிறது. 2 இடத்துலையும் பெருமாள் கோவில் நடக்கிறது. நம்ம வித்தியாசமே பார்க்கல, அபேதத்தை கடைபிடிக்கிறாவா. அன்னைக்கு முழுக்க இருந்து அங்கே இருக்கு சாமி. ஸோ ஊர்வலம் வடபகுதி பெருமாள் கோவிலை அடையும் போது விடுந்து விடுகிறது. 2ஆம் நாள் அனைத்து வகையான அபிஷேகங்களும் சிறப்பான முறையில் செய்யப்படுகின்றது. அன்றிரவில் புஷ்ப பல்லக்கில் சிவசைலநாதன் பரமகல்யாணியும் பவனி வருகின்றனர். இவ்விழாவும் விடிய நடக்கின்றது. இப்படி 2 நாட்கள் சொந்த ஊரில் தன் கணவருடன் தங்கியிருந்த பரமகல்யாணிக்கு 3ஆம் நாள் பிறந்தகத்தில் சீர்கூட்டி வெளியனுப்பும் விழா நடைபெறுகிறது. 3ஆம் நாள் காலையில் எல்லாவித பழங்கள், புத்தாடைகள், பிரசாதங்கள் சாமிக்கு அம்பிகைக்கு அளிக்கப்படுகிறது. அப்பொழுது மக்கள் தன் சொந்த மகளாக பாவித்து பரமகல்யாணிக்கு செய்ய சீர் கூட்டி அனுப்புதல் என்று கண்கொள்ளா காட்சியாகும். இவ்விழாவின் முக்கியமான சிறப்புகள்: இந்த விழாவில் பங்கேற்பெறும் பணியாட்கள் யாவருமே பரமகல்யாணி அம்பிகையை தன் சொந்த மகளாக பாவிப்பதால் யாரும் கூலியே பெற்றுக்க மாட்டாளாம். சுவாமி அம்பிகைக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளும் சைவ வைஷ்ணவ பேதமின்றி பெருமாள் கோவிலே நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஆதி கோத்திரத்தை உய்த்த கௌரிக்கு ஆதி கோத்திரத்தின் அடுத்தவரான திருமால் தான் சகோதரனாகிறார். இதன் காரணமாகவே மறுவீடு வைணவ ஆலயங்களில் நடைபெறுகிறது. இது தத்துவமாகும். சிவபார்வதி திருமண விழா பிறகு விரிவான முறையில் மறுவீடு செய்யும் விழா தென்னகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. சிவசைலம் கோவிலுக்கு மட்டும்தான் நம்ம இது உரித்தாக சொல்லியிருக்கார். இப்போ பஞ்சகன்யாணி திருத்தலங்கள் கல்யாணி 5 கோவிலுக்கு அது சுற்றி. தென்பாண்டி நாட்டில் உள்ள ஆழ்வார்குறிச்சியில் சிவசைலம், கடையம், ராதாபுரம், சேரன்குளம், அம்பாசமுத்திரம் ஆகிய 5 ஊர்களில் எழுந்துள்ள அம்பிகைக்கு கல்யாணி என்ற பெயராகும். இதனால்வே 5ம் பஞ்ச கல்யாணி திருத்தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. கல்யாணம் என்ற சொல் திருமணத்தை குறிப்பாக பயன்படுத்துகிறது. கல் என்று மகிழ்ச்சியை குறிக்கும் சொல். மகிழ்ச்சியுடன் சிரிப்பதை கலகலவென்று சிரித்ததாக கூறுகிறோம். மங்கள அணியான தண்டை, சிலம்பு ஆகியவற்றின் ஒலியை கலீர் கலீர்னு சொல்கிறோம். மகிழ்ச்சியான வாழ்த்தொழியால் நடைபெறுவதால் திருமணம் கல்யாணம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த சொல்லுக்கு
நல்ல குணங்களால் நிறைய பெற்றது என்று பொருளாகும். மேலும் தயை பொருந்திய மனமுடையவர் என்று பொருளாகும். உலக மனத்தையும் ஈன்று பரிபாலிக்கின்றார் உமாதேவி உயிர்களிடத்தில் தயை பூண்டவளாக விளங்குவதாலும் அவற்றை காத்து அருள் புரிவதாலும் அவளுக்கு பரம கல்யாணின் பேரு. அதனால தான் நான் என்னோட கல்யாணம் வந்து இங்கே தான் நடந்திருக்கு, எலத்தூர்ன்ற இடத்துல, குற்றாலம் பக்கத்தில். அதனால் அம்பாள் ஆக்கியனால கிட்ட 15 வருஷத்துக்கு மேலே நான் வந்து என் மாமனாரத்து இது உண்டு மண்டபப்படி ஒரு நாளைக்கு. அதுக்கு உண்டான வஸ்திரங்கள் அபிஷேகங்கள் என்னால் முடிஞ்சதெல்லாம் வாங்கி அனுப்புவேன். வருஷம் மச்சினாத்தை கொடுத்துட்டா அவள் எடுத்து போயிடுவாள். சரி, அம்பாளுக்கு புடவை, சிவசேனாவுக்கு வேஷ்டி, அலங்கார சாமான்கள், அபிஷேக சாமான்கள்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புவேன். என் ஒய்ஃப் இருக்கும்போது கூட சரி, அவள் முன்னாடி பணம் கொடுத்து அப்புறமா சொன்னேன், இல்லை பணம் கொடுக்கலாம் தனியாக, பட் நான் பார்த்து கொண்டாடும். அதனால தான் என்னுடைய ஒரு ஃப்ளாட் பேரை பரம கல்யாணி பேர் வச்சிச்சு. இதெல்லாம் எதுக்கு முதல் பெரம்பூரில் இருக்க ஃப்ளாட் வாங்கி 30 வருஷம் ஆச்சு. சரி, 25-30 வருஷம். ஸோ அந்த அந்த வீடு பேர் பரம கல்யாணி தான். எங்கள் ஸ்டிக்கர் அப்படி போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சிவசகோதரக்காராக்கு போனால் சக்குன்னு நடக்கும். அந்த இடத்துக்கு போனால் எந்த ப்ராப்ளமாகவும் சால்வ் ஆகும். மோரோவர் நான் என்னோடய மனைவிக்கு சீரசகோத்திரம், மாப்பிள்ளை தான் சீரசகோத்திரத்தில் வந்தானுங்க. 2வது பொண்ணோட மாப்பிள்ளை வந்து பிலான்ஸ் சீரசகோத்திரம். ஸோ அது மாதிரி இந்த சீவசகோத்திரை பிரதான சீலேருந்து ரிஷிவாக்கியமே சொல்கிறது. அந்த ஊரை ரொம்ப அழகான அமைதியான இடம். புதிய மலையை ரசிக்கணும். அதாவது இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்க்கும்போது வெஸ்டர்ன் காட்ஸே ஒரு அழகு தான். பச்சை பச்சேன்னு இருக்கும். அப்படியே மேகங்கள்லாம் ட்ரெயினில் போகும்போது கூட ஸ்ரீவில்லிபுத்தூர் சைடெல்லாம் வரும்போது மேகங்கள் அப்படி தொட்டுகிட்டே போகும் இந்த புதிய மலையை. அதை வந்து ரசிக்கணும். நம்ம என்னவோ அறக்க பறக்க இங்கேயே ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு அதெல்லாம் பார்க்காம இருக்க ரொம்ப கஷ்டமானது. அதை வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கிறதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் பசுமையாக இருக்கும். நிறைய அந்த கொக்கு நாரை அதெல்லாம் பறக்கும். அந்த சைடில் பார்க்கலாம், அனுபவிக்கிறோம் அதெல்லாம். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவாடம் வச்சுருக்கார். வருஷத்தில் ஒரு தடவையாக நம்ம ஊருக்கு போய் அங்கே போய் தங்கி 2-3 நாள் தங்கிட்டு சம்மர் ஹாலிடேஸ் குழந்தைகளை அழைச்சி போங்க அந்த ஊருக்கு. அப்போ தான் வந்து ஒரு பழக்கம் உண்டாகும், அவளுக்கும் ஈடுபாடு உண்டாகும். அவளை பாம்பேயில், கல்கட்டாவில் இங்கே இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான், அவன் வரவே நேரமே இவாளை சொல்லிடுற எல்லாத்தையும். அதை இப்படி கூட வரணும்னு சொல்லி கம்பல்ஷன் பண்ணோம், குழந்தைகளை அழைச்சி பண்ணோம். அப்போ தான் ஆற்றுல நல்லதெல்லாம் நடக்கும். ஸோ மேக் இட் அ பாயிண்ட் டு விசிட் யுவர் நேட்டிவ். அவள் எந்த நேட்டிவோ அங்கே போயிட்டு வாங்க. அங்கே இருக்க சாமிக்கு எல்லாம் வஸ்திரங்கள்லாம் வாங்கி கொடுங்க, செய்யுங்க. ஒரு வருஷத்தில் ஒரு தடவையாக பண்ணலாம் அதெல்லாம். இதை சொல்லி நீங்கள் சிவசையிலாத பரம கல்யாணி பற்றி பார்த்துருக்கோம். எல்லார் ஆற்றுலையும் வந்து பரம மங்களமும் கல்யாணங்களும் நடக்கணும்னு வேண்டிட்டு இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.